அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ NIELIT 2025 சயின்டிஃபிக் ரெக்யூர்மெண்ட் தான் விட்டுருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தமிழில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்க, NIELIT அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தேசிய தொழில்நுட்ப மின்னணு நிறுவனம். தேசிய தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப மின்னணு நிறுவனம் தான். ஸோ இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி அவங்களோட அண்டர் இதுல அட்டானமஸ், அதாவது ஒரு தனியார் நிறுவனமாக தனியார் அமைப்பாக செயல்படுகிறது தான் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதுல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ்ல என்ன பண்றாங்க, வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசிங் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் டைரக்டரேட், அதாவது தரம் பார்க்கறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த தரநிலை. ஸோ அதுக்காக அந்த சான்றிதழ் வழங்குறதுக்காக சயின்டிபிக் அசிஸ்டண்ட்டை தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 3 வெப்சைட்ல அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்கை நம்ம டெலகிராம்ல நான் உங்களுக்கு போட்டிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களோட சிலபஸையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம்ல யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ல யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்னது, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஆஃப் அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட் கீழே கண்டிப்பா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலும் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/3/2025. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 78 போஸ்ட். சயின்டிபிக் அசிஸ்டன்ட் எதுல வருது, நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 13, இடபிள்யூஎஸ்க்கு 20, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 16, எஸ்டி 3, ஓபிசி வந்து 26. டோட்டலா பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 78 போஸ்ட் எடுக்கிறாங்க. லெவல் 6 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எம்எஸ்சி, பிஇ பிடெக் எம்எஸ்சி இன் காம்பினேஷன் ஆஃப் ஃபாலோயிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ அப் டு எந்த இயர் வரைக்கும், 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சிஎஸ்சி, ஐடி, இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 19, ஐடிக்கு 16, இசிக்கு 43 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறப்போ உங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எஸ்சி எஸ்டி, அதாவது 30னா 35 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கும், நான் கிரிமி லேயர் ஓபிசி இருந்தா 33 வயசு வரைக்கும். அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா அப் டு 10, அதாவது 40 இயர்ஸ் வரைக்கும். அதுல எஸ்சி எஸ்டினா 13, ஓபிசினா என்னது, சாரி எஸ்சி எஸ்டினா 15, ஓபிசினா 13 வயசு வரைக்கும், அதாவது 13 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 30 + 13 43, எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 45 வரைக்கும் எழுதிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கனாலும் போடுவாங்க. நம்ம சென்னையில கூட இதோட ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. சரிங்களா, ஹெட் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஆனால் சென்னையிலையும் ஒரு பிரான்ச் இருக்கு. சரிங்களா, இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை டிக்ரீஸ் ஆகவோ ஆயிருக்கும். இது வந்து டென்டேட்டிவ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மொத்தம் 14 சென்டர், அகர்தலா, பெங்களூர், காலிக்கட், சண்டிகர், சென்னை. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் எலிஜிபிளா இருக்கீங்களோ தயவு செய்து இதையும் ஒரு கன்சிடர் பண்ணி கண்டிப்பா வந்து எழுதுங்க அப்படின்றதும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா என்னது, அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும், ஓஎம்ஆர் பேஸ்டில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் நல்லா பாத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் பேஸ் கிடையாது, ஓஎம்ஆர். டெக்னிக்கல் அண்ட் ஜெனரிக் ஏரியா 120 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல 65% வந்து 120ல 65% டெக்னிக்கலாகவும்,
மற்றது ஜென்ரலா, அதாவது லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங், குவான்டிட்டிவ், குவாலிட்டேட்டிவ், ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35% இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட சிலபஸையும் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கோ எல்லாரோட சிலபஸையுமே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஸோ இங்க பாருங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ இதோட சிலபஸ் எல்லாமே நான் டெலகிராம்ல போட்டுறேன். தயவுசெய்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிங்க. அஃபீஷியல் நோட்டிபிகேஷனோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், டெலகிராம்ல போட்டுருவோம். சரிங்களா? ரைட். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுப்போம் அப்படின்றத, மெரிட் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹவு டு அப்ளை அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ இதுக்கு யார் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹவு டு அப்ளை பார்த்துட்டு தயவு செய்து வந்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி SC ST PWBD உமன் கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் அண்ட் ஆல் அதர் கேட்டகரியா இருக்கவங்களுக்கு 800 ரூபா பெர் அப்ளிகேஷனுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் சார்ஜஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பாத்துக்கோங்க, தயவுசெய்து இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ல பாத்துக்கோங்க. சரியா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்ப செல்ஃப் அட்டஸ்டட்ல என்னென்ன இருக்கும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏதாச்சும் உங்களோடது ப்ரூஃபுக்கு ஒண்ணு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்கம்ப்ளீட்டோ இன்கரெக்டாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த விதமான அலவன்சஸும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருந்தா இந்த இதுல வந்து நீங்க வந்து மெயில் ஐடியில நீங்க வந்து கண்டிப்பா ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் கேட்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ CS IT EC, ஸோ இதோட சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதை பத்தின வேற எதுவும் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிவிப்போம். ஸோ மறக்காம இதே மாதிரி அப்டேட்டுக்கு தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸும் கன்சிடர் பண்ணுங்க. எலிஜிபிள் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.